கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 26 வாசிக்கிறோம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாசிகளே, நாம் தியான வசனத்தில் தம் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என நாம் பார்க்கிறோம். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில் அடித்தள நம்பிக்கையை இழந்தவன் தன் வாழ்வில் வைத்துக்கொள்ள ஒன்றுமே இருக்காது. அதாவது நம்பிக்கை என்பது வாழ்வின் நங்கூரம் போன்றது. நாம் எதில் நம்பிக்கை வைக்க வேண்டும்? வாழ்வின் நம்பிக்கையானது வேத வார்த்தையில் நங்கூரமிடப்பட வேண்டும். தம் இருதயத்தை நம்பும்போது தம்முடைய அறியாமை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய இருதயத்தின் உண்மையான நிலைமை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஏனெனில் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாக இருக்கிறது. எனவே தேவ வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது அது நமக்கு பாதுகாப்பும் உண்மையான சந்தோஷத்தையும் தருகிறது. நம் இருதயத்தை நம்பும்போது வாழ்வின் சீரழிவுக்கு அது கதவை திறந்து விடுகிறது. தேவ வார்த்தையை நம்பும்போது நாம் உணர்வடைகிறோம். வெளிச்சத்திற்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று நம் இருதயத்தை நம்பி நம்முடைய சிந்தனையினாலே வீணாக்குவது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த தேவன் செய்துள்ள மாபெரும் திட்டமானது அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாக கொடுத்து வேதத்தில் எழுதி தந்துள்ளார். நாம் இருதயத்தை நம்பும்போது அவிசுவாசத்தை கொண்டு வருகிறது, மேட்டுமையான சிந்தனையை கொண்டு வருகிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க நடத்துகிறது. அதனால் வேதத்தில் நம் இருதயத்தை நம்பின அநேக மனிதரை குறித்து நாம் காண்போம். நம் இருதயத்தை நம்பின மோசே எகிப்தியனை கொன்று போட்டார். தன் இருதயத்தை நம்பின தாவீது அநேக சூழ்நிலைகளிலே ஏமாற்றப்பட்டான். இதே மாதிரியான அனுபவங்கள் நாம் வேதத்திலே அநேக காரியங்களை நாம் படிக்க முடியும். ஏனென்றால் அவரால் எச்சரிக்கப்படவும் அவருடைய வழியிலே நாம் நடக்க அவருடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே வேதத்தை நாம் நம்பும்போது, அதை தியானிக்கும்போது ஆவியானவர் நம்மோடு பேசுவார். எனவே நாம் இருதயத்தை நம்பாதபடி ஆண்டுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை, வேதமாக வெளிச்சத்தை நாம் கை கொள்ளுவோம். நமக்கு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.